திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண் பயிற்சி 2வது தொகுப்பு 2.0 இதனுடைய 2வது பாடத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று அங்கமும் வேதமும் என்ற மெட்டில் அமைந்த பாடல்களை தாளத்தோடு பார்க்க இருக்கிறோம். நட்டபாடை பண் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் கட்டளையாக தோடுடைய செவியன் மெட்டில் அமைந்த 1, 2, 3 பார்த்துருக்குறோம் முதல் பாடத்தில். அதற்கு பிறகு கொன்று செய்த கொடுமையால் என்கிற 7ஆம் திருமுறையில் அமைந்த பாடல், அதனுடைய மெட்டையும் பார்த்துருக்குறோம். ஆக 2 விதமான மெட்டுக்களை நாம் பார்த்துருக்குறோம். அது ஒரு பாடல் தான் அப்படிங்கிறதுனால அதோட சேர்த்துருந்தேன். இப்போது இந்த பாடத்தில் 4வது பதிகம் முதல் 8வது பதிகம் வரை 4, 5, 6, 7, 8 5 பதிகங்கள் ஒரே ராகம் தாள அமைப்பில் அமைந்தவை, அதாவது கட்டளையில் அமைந்தவை. ஆகவே அந்த பாடல்களை கொஞ்சம் இப்போது பார்க்கலாம். 2வது பாடம் அதுதான், அந்த 5 பாடல்களுக்காக தான். இதை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு விடுகிறேன். அதாவது கடந்த பாடத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது. தோடுடைய செவியன் 4 தாளம் போடணுமா 5 தாளம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நேரடி வகுப்பிலையும் தெளிவுபடுத்தி விடுகிறேன். இப்பொழுதும் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா நேரடி வகுப்புக்கு வர முடியாதவங்க அதை தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். நான் அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்போது தோடுடைய செவியன் ரூபக தாளம். ரூபக தாளத்துக்கு ஜதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த க தி மீ, த க தி மீ, த க தி மீ. அதுதான் அந்த டைமிங்கில் தட்டிட்டு வரணும். அப்போது தட்டிட்டு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்படி த க தி மீ, த க தி மீ, த க தி மீ. அந்த மீ அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அது சேர்றதுனால என்ன ஆகிடுதுன்னா, ஆனால் தனித்தனியாக ஒரு வார்த்தைக்கும் பார்த்தோம்னா ஒரு தாளம் வரும். அதனால் 5 தாளம்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் நம்ம போட்டு பாடும்போது தொடர்ச்சியாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் அந்த கேப் வர்றதை நம்ம எடுக்காமல் அதான் முதல்ல ஒரு வார்த்தைக்கு என்ன தாளம்னு போட்டோம், அது மாதிரி நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் இப்படியே பழகிக்கங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். பாடல் பாடுவதற்கு 4 தாளங்கள் தான். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி 4 தாளம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பாடி பழகிட்டு வாங்க, சரியாக இருக்கும். நான் அதுக்கான விளக்கத்தை சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தீங்களா ஐயா 5 தாளம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அது எப்படின்னா அந்த தாளத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு வார்த்தைக்கும் ஒரு தாளமாக வரும். ஆனால் இது ஓட போது என்ன பண்ணணும்னா அந்த தக்க திமி ஒரு சின்ன கேப் ஒன்று வரும் இல்லையா, அந்த கேப்பை நான் கணக்கில் எடுத்துக்காமல் ஒரு வார்த்தைக்கும் எத்தனை தாளம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு தாளத்துக்கு இந்த வார்த்தை வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் அந்த கேப்பை நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறது தான் பாயிண்ட். பரவாயில்ல, தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக 5 தாளம் எப்படி 4 ஆச்சு அப்படின்னா, அந்த இடையில் உள்ள அந்த கேப்பு ஒரு 3 தாளத்துக்கு விழுகிறதுனால 3 கேப்பு ஒரு தாளமாக கன்சிடர் ஆகி 4 தாளத்துக்குள்ளார நம்ம பாடி முடிக்க முடியும். அவ்வளோதான்.
ஸோ போட்டு இனிமேல் குழப்பிக்க வேண்டாம். அதை ரொம்ப சிம்பிளாக தோடுடைய செவியனுக்கு நம்ம தாளத்தை தாளத்தை வந்து தொடையில் தட்டி போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு வரிக்கு 4 தாளம் அதில் முடிஞ்சிடும். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. அப்படி வரும். அவ்வளோதான். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து புரிதலுக்காக. ஏன்னா கடந்த இதில் கொஞ்சம் தடுமாற்றமாகவும் குழப்பமாகவும் சொன்னதுனால உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால தெளிவுபடுத்தும் விதமாக சொல்கிறேன். ஆகவே ஏதாவது ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதில் சந்தேகமாக இருந்தது அப்படின்னா அடுத்த இதில் நான் அதை வந்து தெளிவுபடுத்திடுவேன். ஆகவே தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தால் அதற்கான விவரங்கள் விளக்கங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களிலே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாடத்துக்கு போவோம். இரண்டாவது பாடம் எழுதிக்கங்க. இரண்டாவது பாடம் பண் அட்டப்பாடை. ராகம் கம்பீர நாட்டை. தாளம் இதற்கு ஆதி தாளத்தில் வருது. இந்த 4 முதல் 8 வரை உள்ள இந்த 5 பாடல்களுக்கும் ஆதி தாளத்தில் வருது. அங்கமும் வேதமும் என்ற பாடலுடைய அடிப்படையிலே வரக்கூடிய பாடல்கள். அதனால் ஆதி தாளம்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு தடவை நான் அதை சொல்லிடுறேன் நான். அதுக்கு பிறகு அந்த தாளத்தை போட்டு அந்த பாடலுடைய மெட்டு எங்கெங்கே ஏற்றணும் இறக்கணும் அதுகளையெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தரேன். முதல் பாடலை மட்டும் திரும்ப திரும்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பாடிட்டு வரலாம். இப்போது அங்கமும் வேதம் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சது. அதை எடுத்துக்குவோம். அதிலிருந்து அதை அடிப்படையாக வச்சு மற்ற பாடல்களை எல்லாம் பார்க்கலாம். இது 6வது பாடலாக இருந்தாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பண் அட்டப்பாடை. ராகம் கம்பீர நாட்டை. தாளம் ஆதி. அங்கமும் வேதமும் ஓது நாவர். இதனுடைய ராகத்தை முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன் நான். ஸோ தட் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ மங்குள் மதி தவழ் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கயலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. இதாங்க ராகம். அப்போது என்ன பண்ணணும், அங்கமும் வேதமும் அப்படியே மெதுவாக ஏறி மறுபடியும் அந்த ஓது நாவரில் இன்னுமே நல்லா ஏறும். ஓது நாவர் அந்தணர் நாளும் அடிப்பறவ. ஓது நாவரில் ஏறுறதுனால அந்த அடிப்பறவைங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பண்ணில் வந்து திருவடிக்கெல்லாம் வரும்போது கீழே இறங்கிடும்னு சொல்லிட்டு அடியை தூக்கி மேலே கொண்டுட்டு போயிட மாட்டாங்க. திருவடிங்கும்போது கீழே தான் வரும். அடிப்பறவ முதல் வரியினுடைய கடைசி எண்டு வந்து இறங்கி வரணும். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ இறங்கிருச்சா. மங்குள் மதி தவழ் மாடவீதி. ஏன்னா அது மங்குள் மதி தவழ்கிறது அப்படின்னா எல்லாமே மேலே இருக்கக்கூடிய ஐட்டம். அதனால் கொஞ்சம் தூக்கி வரணும். மருகல் நிலாவிய
மைந்த சொல்லாய். மருகல்ல வந்து இறங்கி இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் இறக்கிடுவோம் நம்ம கீழே. செங்கையலார் புனல் செல்வம் மல்கு. செல்வம் மல்கு நிறையுது, பெருகுது, அதனால் அதை ஒரு தூக்கிடுறோம். சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள். இறங்கி தான் வரும். இங்கே இடையில ஏறி கீழே இறங்கும். ஒவ்வொரு வரியுமே இடையில ஏறி கீழே இறங்கும். அப்படி ஒரு இது தான் இருக்கும். கங்குள் விலங்கேறி ஏந்தி ஆடும். பாடும்போதே உங்களுக்கு தெரியும், ஏந்தி ஆடும்னா மேலே தூக்கி ஆடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அதை தூக்கி பாடுறோம். கணபதீச்சரம் காமுறவே. ரொம்ப எளிமையான மெட்டு தான், நல்லா அழகாக பாடலாம் எல்லாருமே. இப்போ தாளத்தோடு பாடுறத பார்த்துக்குவோம். இதுக்கு தாளம் ஆதி தாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆதி தாளம் எப்படின்னா, ஒரு தட்டு தொடையில் ஒரு தட்டு தட்டி 3 விரல் எண்ணிக்கை 1 2 3. அடுத்துக்கு பிறகு ஒரு தட்டு ஒரு திருப்பி தட்டணும். ஒரு தட்டு ஒரு திருப்பு. இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய ஜதியை புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்படி தாக்க தின் தின் தின், தாக்க தீமி தாக்க தீமி, இதுதான் அதுக்கான ஜதி. தாக்க தட்டணும், தின் 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 3 தின்னுக்கு வந்து 1 2 3ன்னு எண்ணணும். அடுத்தது தக்க திமி, தக்க ஒரு தட்டு, திமிக்கு திருப்பி ஒரு தட்டு, அப்புறம் தக்க ஒரு தட்டு, திமிக்கு திருப்பி ஒரு தட்டு. மறுபடி அந்த ஜதியை சொல்லி காட்டுறேன் பாருங்க. தக்க தின் 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 தக்க திமி தக்க திமி. இதுதான் வந்து ஆதி தாளத்துக்கான ஜதி. அதை வச்சுக்கிட்டு அழகாக தாளத்தை நம்ம போடலாம். இந்த தா வர்ற இடத்துல தட்டு, தீ வர்ற இடத்துல திருப்பு, தின் தின் வர்ற இடத்துல 1 2 3 எண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். இப்போ நான் பாடி காட்டுறேன். நான் அங்கமும் வேதமும் ஓது நாவ அந்தனர் நாளும் அடிபரவ. அங்கமும் முதல்ல தட்டியே எடுக்கணும். அங்கமும் வேதமும் ஓது நாவ அந்தனர் நாளும் அடிபரவ. ஒரு வரிக்கு 2 தாளம் வரும். 8 8 தட்டா அந்த இதுக்கு வந்து 2 வரும். அங்கமும் வேதமும் ஓது நாவர், அதுக்கு ஒரு தாளம் முடிஞ்சு போயிடும். ஒரு தாளங்கிறது நான் சொன்ன இந்த 8 இதையும் வரும். அதாவது ஒரு தட்டு 3 எண்ணிக்கை, அப்புறம் ஒரு தட்டு ஒரு திருப்பு, ஒரு தட்டு ஒரு திருப்பு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நான் இதுலேயும் தாளத்துலேயும் போட்டு காட்டுறேன். நேரடி வகுப்பில் நான் அதை வந்து காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. மறுபடி பாடுறேன் நான். அங்கமும் தட்டி எடுக்கணும். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ. அந்த அடிபறவை வரைக்கும் அதை நல்லா நீட்டி பாடுறதுனுடைய இதே வந்து இந்த தாளம் வர்ற வரைக்கும் அது வரணுன்ற. மங்குள் மதித்தவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய். செங்கையல்லார் புயல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள். கங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. அவ்வளோதாங்க. வரிக்கு 2 தாளம் போட்டிங்கன்னா அழகாக அந்த பாடல் வரும், பாடலாம். இதே மெட்டில் மற்ற எல்லாத்தையும் பாடலாம். இப்போ நான் சும்மா இதில் ஒரு 5வது பாடலை பாடி காமிக்கிறேன். இதனுடைய மெட்டு உங்களுக்கு என்ன? ததறி நன்ன தான ததறி நன்ன தான. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வரும், பாடலாம். பாடல் முழவும் விடவும் ஓவா பன்மறையோரவர் தாம் பரவ.
மாட நெடுங்கொடி விண்தடவும் மருகல் நிலாவிய மைந்த சொல்ல சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் காடகமேயிடமாக ஆடும் கணபதீச்சரம் காமுறவே. தான் மெட்டு பாடலாம், ரொம்ப எளிமையாக பாடலாம். இப்போ கடைசி பாடலை பாடி முடிக்கலாம். தட்டி தட்டி எடுக்கணும் பாட்டை. அதனால் ஏன்னா நான் முதல்ல பாடும்போது அதுதான் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது. பாடிட்டு தட்ட ஆரம்பித்தேன். தட்டி எடுக்கணும். நாளும் குலை கமுகோங்கு காழி ஞான சம்பந்தன் நலந்திகழும் மாலின் மதி தவள் மாடமோங்கும் மருகளின் மற்றதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திளைத்த கண்ணா சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் சூளம் வல்லான் கடலேத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. திருச்சிற்றம்பலம். அவ்வளோதான். இப்போ அதே மெட்டில் நான்காவது பாடல், நான்காவது பதிகம் சீர்காழியில் பாடியிருக்கிறார் சுவாமி. இதற்கு பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி, அங்கமும் வேதமும் மெட்டிலே அமைந்த பாடல். திருச்சிற்றம்பலம். புகழியும் திருவிழிமிழலையும். சரி. தரரி நான தான ததரி நான தான இதான் மெட்டு. ததரி நான தான ததரி நான தான. இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடல்கள்லாம் நல்லா பாடலாம். திருச்சிற்றம்பலம். மைமறு பூங்குழல் கற்றை தொட்ட வானுதல் மான்விழி மங்கையோடும்னு படிச்சிட்டேன்னா மங்கையோடும்னு படித்தா நல்லா கரெக்டாக வரும் தாளம். எங்கேயோ கொஞ்சம் தாளத்தில் இடிக்குதேன்னு பார்த்தேன். அது நல்லா நீங்கள் தாளம் போட்டு பாடினீங்கன்னா அது கரெக்டாக போகிறோம். மறுபடி பாடுறேன். திருச்சிற்றம்பலம். மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழியாமறையோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணியனே எம்மிரையே இமையாத முக்கன் ஈசையன் நேச இதன் கொள் சொல்லாய் மெய்மொழி நான் மறையோர் மிழலை விண்ணிடி கோயில் விரும்பியதே. இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதாவது அந்த அங்கமும் வேதமும் ரெண்டு விதமாக பாடுவாங்க. ஒருவேளை அந்த இதை வேரியேஷனை இதில் எடுத்து நினைக்கிறேன். இப்போ அங்கமும் வேதமும் ஓது நாவர் அப்படி பாடுறதும் ஒரு முறை இருக்குது. அங்கமும் வேதமும் ஓது நாவர்
அந்தணர் நாளும் அடிபரவ. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிஃபாக வரும். நான் முதல்ல பாடினது கொஞ்சம் நல்லா ராகத்தோடு வரும், இது கொஞ்சம் ஸ்டிஃபாக வரும். நான் கொஞ்சம் ஒன்று பண்ணுறேன். நான் ஞாபகம் இருந்தது இப்போ. அது இந்த இதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தடவை கேட்டோம்னா அந்த வித்தியாசம் புரியும். 2 முறை 3 முறை நம்ம பாடி பார்த்தோம்னா தான் அது நமக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் இந்த ராகத்தை எல்லாம் அப்படி பாடி பழகிறது தான் நல்லது. நான் நேரடி வகுப்பில் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். நான் அந்த அந்த 2வது வேரியேஷன் என்னன்னு சொல்லிட்டு. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ. அங்கமும் வேதமும் ஓது நாவர். அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் நான். அப்போ அந்த அந்த மாதிரியான இதில் பார்த்தோம்னா, மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழியாமறையோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணியனே எம் இறையே இமையாத முக்கண் ஈசையன் நேச இதன் கொள் சொல்லாய் மெய்மொழி நான் மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. அப்படி பாடினா அது நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வேரியேஷனுக்காக. இப்போ நான் சும்மா ஒரு 4வது பாடல். நாகபணந்திகழ்கள் மல்கு நன்னுதல் மான்விழி மங்கையோடும் பூகவனம் பொழில் சூழ்ந்த அந்தன் புகழினிலாவிய புண்ணியனே ஏக பெருந்தகையாய பெம்மான் எம்மிரையே இது என் கொள் சொல்லாய் மேகமுறிஞ்சையில் சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. ஓகே, அது மாதிரி பாடலாம். அடுத்ததாக கடைசி பாடலை பாடணும். விண்ணிழி கோயில் விரும்பி மேவும் வித்தகமென் கொள்ளிதென்று சொல்லி புண்ணியனை புகழி நிலாவும் பூங்கொடியோடிருந்தானை போற்றி அந்நிய கீர்த்தி நலங்கொள்வேல் கேள்வி நான் மறைஞான சம்பந்தன் சொன்ன பண்ணியல் பாடல் பாடவல்லார்கள் இந்த பாரொடுவின் பரி பாலகரே. அதே மெட்டு தான், அது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, பாடிக்கலாம். அதே இதிலேயே வர்றது தான் இது. நட்டப்பாடை, கம்பீர நாட்டை, ராகம், தாளம், ஆதி. திருச்சிற்றம்பலம். செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தே கையருகே கனி வாழை ஈன்று காணலெல்லாம் கமழ் காட்டு பள்ளி பையருகே அழல் வாயவை வாய் பாம்பனையான் பனை தோழி பாகம் மெய்யருகே உடையானை உள்கி விண்டவரேறுவர் மேலுலகே. நல்லா இருக்கு, பாடலாம், ஈஸியாக தான் இருக்கு. ஆறாவது பாடல் பாடுறேன் நான்.
தலையவிழ் தன்னிற நீலம் நெய்தல் தாமரை செங்கழு நீருமெல்லா கலையவிழும் குழலார் கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளை பயிலும் குழல் யாழ் முரல துன்னிசை துன்னிய இன்னிசையால் துதைந்த அழைப்பயில் பாம்பரை ஆர்த்த செல்வர்க்கு ஆட்செய்ய அல்லல் அறுக்கலாமே. நாமெட்டு கடைசி பாடலை பாடிடுறேன். பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் போதுகளார் பொழி எய்து பொய்கை கண்ணியர் தாங்குடை காட்டுப்பள்ளி காதலனை கடற்காழியர்கோ இன்னிசை துன்னிய இன்னிசையார் துதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் நல்ல தன்னிசையார் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பாடியிருக்கிறேன், நீங்கள் மெதுவாக தாளம் போட்டு பாடிக்கலாம். அடுத்தது 6வது பாடல் பாடியாச்சு. அடுத்தது பாடக மெல்லடி. அந்த பாடல் திருநள்ளாறு, பன்னட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி. திருநள்ளாறும் திரு ஆலவாயும். திருச்சிற்றம்பலம். தரரி நான தான ததரி நான தான தாமேட்டு. திருச்சிற்றம்பலம். பாடக மெல்லடி பாவையோடும் படுபின காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம் பெருமானிது என்கொள் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதேத்தி வாழ்த்த ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே. இது பாருங்க, தாளம் இல்லாமலே பாடினாலே ரொம்ப நல்லா இருக்குது. இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தாளம் போட்டு பாடும்போது அந்த அந்த டைமிங்கை நமக்கு கரெக்டாக கொடுத்து நம்மளை எந்த எந்த இடத்து வரைக்கும் இதை பாடணும், எவ்வளோ நேரம் பாடணும், ரொம்ப நேரமாக இழுத்துற வேண்டாம். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி பாடணுங்கும்போது அந்த தாளத்தில் பாடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த தாளத்தினுடைய ஞானம் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேனே ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பாடி பாடி பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாளம் சென்ஸ் நமக்குள்ளார வந்துடும். ஓகே, இது சம்மந்தமான விஷயங்களை எல்லாம் நான் இதில் சொல்கிறேன். நான் இதில் நிறையா பேசிகிட்டு இருந்தோம்னா அது தேவையில்லாத இதுகளாக போயிடும். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். சைக்கிளில் ஏறி உட்காந்து கற்றுக்கும்போது இடுப்பாட்டாத, நேராக பாரு, ஹேண்டில் பார், அப்படி ஏன் இவ்வளோ டைட்டாக பிடிக்கிற, ஓகே கீழே பார்க்காதரா, நேராக பார்த்து கீழே மிதிடா. ஏன்னா கால் எங்கே போகுது, கரெக்டாக பெடலை பார்த்து மிதிக்கிறோமான்னு அந்த ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலை. அது மாதிரி இந்த தாளத்தை கவனிக்கணும், ராகத்தை கவனிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். ஐயோ அப்பா ரொம்ப கஷ்டப்படாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் என்ன ஆகிடும்னா, கொஞ்சம் 2 தடவை பாடி பாடி பழகுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஓட்ட ஆரம்பித்த பிறகு 2-3 நாள் கழித்து கையை விட்டுக்கிட்டு அப்படியே தலையை சீவிக்கிட்டு ஓட்டிகிட்டு போவான். அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் அதுதான் எனக்கு தோன்றிய ஒரு சின்ன உதாரணம். அதனால் நீங்கள் தாளத்தோடு முதல்ல பாடி பழகுங்க, அப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ தாளத்தோடு பாடுறேன். திருச்சிற்றம்பலம்.
பாடக மெல்லடி பாவையோடும் கடுபின காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம் பெருமானிது என்கொள் சொல்லாய் சூடகமுன் கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதேத்தி வாழ்த்த ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே. அது வரைக்கும் வரணும், அந்த தாளம் முடிகிற வரைக்கும் பாடலாம். ரொம்ப எளிமையான பாடல் தான். இப்போ 7வது பாடலை பாடி காட்டுறேன். கோவண ஆடையும் நீரு பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் நாவண பாட்டு நல்லாருடைய நம் பெருமானிது என்கொள் சொல்லாய் பூவணமேனி இளைய மாத பொன்னும் மணியும் கொழித்தெடுத்து ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே. அது பாடி பாடி பழகுங்க, நல்லா வரும். 11வது பாடல். அன்புடையானை அரணை கூடல் ஆலவாய் மேவியதென் கொள்ளென்று நன்பொனை நாதனை நல்லாற்றானை நயம்பெற போற்றி நலங்குலாவும் பொன்புடை சூழ்தரு மாடக்காழி பூசுரன் ஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் 10ம் வல்லார் இமையவரேத்த இருப்பர் தாமே. இந்த மாதிரி பாடினா நல்லாயிருக்கும். நான் தாளத்தை போட்டுக்கிட்டு வேக வேகமாக பாடிட்டேன். நான் நல்லா பாடலாம், கொஞ்சம் பொறுமையாக இந்த தாளத்தை கொஞ்சம் மெதுவாக போட்டு பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது 8வது பாடல். ரைட்டு. இதில் தான் அந்த 2வது வேரியேஷன் காமிப்பாங்க. ஏன்னா நான் இந்த பாடலை கேட்டிருக்கிறேன். நான் இதை வச்சு தானே அங்கமும் வேதமும் இப்படியும் பாடின மாதிரி ஏதோ இருக்கே அப்படின்னுட்டு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அங்கமும் வேதமும் எப்படி பாடி சொல்லி கொடுத்தோம்? அங்கமும் வேதமும் ஓது நாவர். இந்த புண்ணிய பூதியர் நம்ம இவர் மயிலை சத்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வேரியேஷனை ஒன்று கொடுப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பண்ணை டிஸ்டர்ப் பண்ணாது. புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார் தம் மனத்தார் திங்கள் அப்படி பாடுவார். நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதுதான் ஏதோ ஒரு வேரியேஷன் இருக்கு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ரைட். இதை அப்படியும் பாடிக்கலாம், இது மாதிரியும் பாடிக்கலாம். அது அங்கமும் வேதமும் அதே மட்டில் புண்ணியர் பூதியர் பூதநாதர் அப்படியும் பாடலாம். நம்ம இவர் பாடுற மாதிரியும் பாடலாம். ஒரு சிலர் ஏன்னா அந்த வேரியேஷன் வர்றதுனால நீங்கள் பார்த்துட்டு ஐயா அவர் அப்படி பாடியிருக்கிறாருங்களே ஐயா நீங்கள் இப்படி இல்லையா சொல்லி தரீங்கன்னு குழப்பிக்க வேண்டாம். அது ஒரு பெரிய வேரியேஷன் கிடையாது. அதாவது அந்த ஸ்டைல் என்ன சொல்கிறது, எல்லார் வீட்லேயும் தான் இட்லி செய்கிறாங்க, சாம்பார் செய்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த அம்மா வீட்டில் போய் சாப்பிடும்போது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு பக்குவம் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகிடும்னா அது அந்த ஒரு வாசனை, அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு எதையாவது மாற்றி விட்றோம். அது மாதிரி ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய ஒரு சின்ன டெக்னிக்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த ஃப்ளேவரை ஏற்றுவாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி இப்படி பாடலாம், தவறில்லை.
இப்படியும் பாடலாம். ஒன்றும் பெரிதாக அதில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது பெரிய அளவில் பண்ணை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து என்னது பண்ணிலே இல்லாமல் பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை, பண் தான் அது. அந்த தாளத்துக்குள்ளார அந்த ராகத்தில் எல்லாமே வருது. ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் சேர்த்து, ஏன்னா அந்த அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக எடுத்து காமிக்கிறார். அதனால் அது அப்படி வருது. அது உங்களுடைய இது. எனக்கு அப்படி பாடினா நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம பாடலாம். ஒரு சின்ன வேரியேஷன் அதுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இதில் இந்த வேரியேஷனை கொடுக்கும்போது யாராவது கேட்டவங்க இது பண்ணும்போது, ஐயா அப்படி பாடியிருக்கிறாருங்களே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்காக நான் இதை சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். நான் சொல்கிற மாதிரியே நான் சொல்லி தர்றேன் நான். நீங்கள் அப்படியும் பாடிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் அப்படியும் பாடிக்கலாம். ஒரு சின்ன வேரியேஷன் தான். திருச்சிற்றம்பலம். பன்னட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, அங்கமும் வேதமும் என்ற பாடல் அமைப்பிலே அமைந்த பதிகங்கள், தாளம் ஆதி. திருச்சிற்றம்பலம். ஆவூர் பசுபதி ஈச்சரம். புண்ணியர் பூதியர் பூதநாதர் உடைப்படுவார் தம் மனத்தார் திங்கள் கண்ணியரென்று காதலாளர் கைதொழுதேத்த இருந்த ஊரா இன்னுயர் மாளிகை மாட வீதி விரை கமல் சோலை சுலாவி எங்கும் பண்ணியல் பாடல்லராத ஊர் பசுபதீச்சரம் பாடு நாவே. இதற்கான மெட்டு பாடிக்கலாம். 5வது பாடல் இதில் சும்மா பாடி காமிக்கிறேன் நான். இந்தனையும் சடையார் விடையார் இப்பிறப்பெண்ணை அறுக்க வல்லார் அந்தனையும் தின்னிசை பாடுவர் பால் மண்ணினர் மண்ணி இருந்த ஊரா கொந்தனையும் குழலார் விழவில் கூட்டமிடை இடை சேரும் வீதி பந்தனையும் விரலார்த்தம் மாவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே. உண்மைதான். ஒரு சிலர் சொன்னாங்க, ஐயா தாளம் போட்டு பாடுகின்ற போது இதையும் அதையும் கவனிக்கும் போது கொஞ்சம் கடினமாக இருக்குன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், பெருசாக தாளத்தை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ராகத்தை மெயினாக வச்சு பாடிக்கிட்டு வாங்க. தாளத்தை கொஞ்சம் தப்பாக போணுச்சுனாலும் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். நான் அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் போடுகின்ற போது இதையும் அதையும் மேனேஜ் பண்ணும்போது இதாக இருக்கும். பழக பழக தான் அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும், நல்லா கரெக்டாக வரும். திரும்ப 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 உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நேரடியாக உட்காந்து நான் பாட நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிங்கன்னா தான் அது ஈஸியாக வரும். அதுவும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து வரணும். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இது பயன்படட்டும். நன்றி. அடுத்தது கடைசி பாடலை பாடுறேன். என் திசையாரும் வணங்கி ஏத்தும் எம்பெருமானை எழில் கொல்லாவூர் பண்டுரியார் சிலர் தொண்டர் போற்றும் பசுபதீச்சரத்தாதி தன்மேல் கண்டல் கண்மிண்டிய காணல் காழி கவுனியன் ஞான சம்பந்தன் சொன்ன கொண்டினிதாயிசை பாடியாடி கூடுமவர் உடையார்கள் வானே. அவ்வளோதான், நல்லாயிருக்கு. பரவாயில்ல. அது என்னென்னா, நான் எப்படி சொல்கிறது, முதல்ல எங்கள் ஐயா வந்து திருவாவடுதுறை ஆதீன திருமுறை சொல்லித்தர்ற ஆசிரியர், ஓதுவார் திருநீலக்குடி
அவர் பேர் டக்குன்னு ஐயா அவர்கள் வந்து திருநெல்வேலி ஓதுவார் வந்து சொல்லி தரும்போது தாளம் போட்டு பாடுங்க, தாளம் போட்டு பாடுங்க. அப்போ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. வரமாட்டேங்குதுங்களே ஐயா, பரவாயில்ல, தப்பு தப்பாக வந்தாலும் போடு அப்படின்னாரு. ஆனால் இப்போது உங்களுக்கு சொல்லித்தர என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்பலாம் ஒன்றும் ஃப்ளூயண்ட்டாக வரலை. நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான். அதனால் என்னென்னா உங்களுக்கு தாளம் வரலை அப்படிங்கிறத வச்சு ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதற்காக நான் அதை சொல்கிறேன் நான். அவ்வளவுதான் பாடம். இந்த 5 பாடல்களையும் பாடி பழகி வகுப்பிலே வந்து பாடி காட்டவும். எந்த பாடல் கேட்டாலும் உங்களுக்கு பாடுற மாதிரி இருக்கட்டும். ஒரு பாட்டு 2 பாட்டு பாடும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் நல்லா ராகம் தாளமும் 2யும் ஓரளவு இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது, இந்த வகுப்பில் நீங்கள் ரொம்ப அருமையாக பாடினீங்க, அதனால் நீங்கள் அடுத்த வகுப்புக்கு வந்து பாட வேண்டியதில்லை, நல்லா பாடியிருக்கீங்க அப்படின்னுட்டோ, அல்லது இந்த பாடலில் இந்த இடத்துல ஏற்ற இறக்கம் வரணும், இது வரணும் அப்படிங்கிறத சொல்லியோ, தாளத்தில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுனாலும் அதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம். அடுத்த வகுப்பில் வந்து அது மாதிரி போட்டு பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆகவே இந்த அளவில் இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.